நம்ம ஆல்ரெடி இன்டர்போலேஷன்னா என்ன, லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் பாலினாமியல்னால் என்னன்னு பார்த்தோம். இப்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலாவோட தியரமை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இதில் வந்து n டிஸ்டிங்க்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. அண்டு அந்த n டிஸ்டிங்க்ட் வேரியபிள்ஸில் n+1 நம்பர்ஸ் இருக்குது. எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட வேல்யூஸ்லாம் இந்த x0 x1க்கு கிடைக்கிற வேல்யூஸ் தான். அண்ட் ஒரு பாலினாமியல் இருக்குது p(x)ன்னு. ஸோ இப்போ இந்த பாலினாமியலும் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் xkவும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னா கேவோட வேல்யூ 0லேருந்து n வரைக்கும் இருக்கும்போது அந்த பாலினாமியல் எப்படி இருக்கணும்னா, பாலினாமியல் ஆஃப் x is equal to L0 of x f(x0) plus L1 of x f(x1) இப்படின்னு Ln of x f(xn) வரைக்கும் இருக்கணும். ஸோ இதோடைய சம்மேஷன் வேல்யூ இப்படி இருக்கணும். இதுதான் லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலா. இதை அடிக்கடி 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலாவை Lk of x வந்து எப்படி எழுதலான்னா, x minus x0 into x minus x1 x minus xk minus 1 till x minus xk x minus xn xk minus divided by xk minus x0 xk minus x1 till xk minus xn. ஸோ எக்ஸில் ஆரம்பித்து x0 x1 x2 அப்படின்னு நியூமரேட்டர் கூட எக்ஸை வச்சு மற்ற எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுறோம். டினாமினேட்டரில் எக்ஸ்கேவை வச்சு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி லக்ராஞ்சி ஃபார்முலா இருக்குது. ஸோ லக்ராஞ்சி ஃபார்முலா இங்கே இருக்குது அண்ட் லக்ராஞ்சி பாலினாமியல் ஃபார்முலா மேலே இருக்குது. தென் கன்சிடர் த பாலினாமியல் p of x has degree at most n passes through n+1 points. n டிகிரி இருந்துச்சுன்னா n+1 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் x0 f(x0) x1 f(x1) அந்த மாதிரி xn f(xn) வரைக்கும் n பாயிண்ட்ஸ் இருக்கிறத நம்ம தனியாக எடுத்து n டிகிரி இருக்கிறதுனால n பாயிண்ட்ஸும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். n+1 பாயிண்ட்ஸையும் தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு பாலினாமியல் ஆஃப் x கண்டுபிடிக்கிறதுக்கு x minus x0 into x minus x1 இந்த ஃபார்முலாவோட சேர்த்து f(x) போட்டு நம்ம ஒவ்வொரு எல்கேவையும் ஒவ்வொரு பாலினாமியலையும் நம்ம வந்து f(x)ஐயும் வந்து நம்ம ஏன்னு டினோட் பண்ணுறோம். a0ன்னு டினோட் a0 a1 a2 அப்படின்னு டினோட் பண்ணுறோம். a0 a1 a2 அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ டினோட் பண்ணிவிட்டு x minus x0க்கு அந்த பாலினாமியல்லேருந்து மற்ற எலிமெண்ட்ஸ்க்கெலாம் எக்ஸுக்கு பதிலாக x0ன்னு போட்டுட்டு மற்ற எக்ஸ்க்கெல்லாம் 0ன்னு கொடுத்துட்டு f(x0) கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த f(x0) வச்சு a0 கண்டுபிடிக்கிறோம். a0 கண்டுபிடிக்கிறதுக்கு f(x0) அந்த பக்கம் போச்சுன்னா a0க்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூஸ்லாம் கீழே போயிடுச்சுன்னா x is equal to x1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதே மாதிரி xn வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி a1லேருந்து an வரைக்கும் வேல்யூஸ் எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த லக்ராஞ்சி ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ இது வந்து லக்ராஞ்சி ஃபார்முலா கிடச்சதுக்கப்புறமா நம்ம p(x)ஐயும் கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ இதுதான் இந்த லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலாவில். ஸோ இதில் வந்து நம்ம a0 a1ன்னு எடுத்துக்கிட்டதெல்லாம் பாலினாமியல் ஈக்குவேஷன். நம்மக்கிட்ட n+1 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஎஃபிஷியன்ட் இப்படி இருக்குது. x minus x1லேருந்து ஆரம்பித்து x minus xn minus 1 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிச்சி இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் வந்து யூனிக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அடிக்கடி கேட்கக்கூடியது ஒன்று பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் 2.16 தான் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின். ஸோ அதையே நம்ம பார்த்துருவோம். f(0) 1ன்னு கொடுத்துருக்காங்க, f(1) 3ன்னு கொடுத்துருக்காங்க, f(3) 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த f வச்சு ஃபஸ்ட்டு இதில் f(0)ல் கொடுத்துருக்கிறதுனால 0வை வந்து x0ன்னு எடுத்துக்கிறோம், 1 x1ன்னு எடுத்துக்கிறோம், 3 x2ன்னு எடுத்துக்கிறோம், 5 ஒன்று எடுக்கல. ஸோ ஒவ்வொரு f(ன்னு உள்ளே கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் x0, x1, x2ன்னு எடுத்திருக்கோம். அப்புறம் இப்போ f(x0) உடைய வேல்யூ 1, f(x1) உடைய வேல்யூ 3, f(x2) உடைய வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம தனியாக எடுத்து எழுதிட்டு இப்போ லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதோடைய டிகிரி வந்து 2ன்றதுனால நம்ம 2 வந்து n+1 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து n வந்து 2ன்றதுனால நம்ம வந்து 2+1 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு 3 பாயிண்ட்ஸ் மொத்தம் எடுத்துக்கிறோம். L0, L1, L2ன்னு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ L0உடைய ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம மேலே பார்த்த மாதிரி இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால x-x1 இன்ட்டு x-x2 டிவைடட் பை x0 - x1 இன்ட்டு x0 - x2. இதே போல் ஒன்று வரும்போது 1ஆல் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும், 2 வரும்போது 2ஆல் மைனஸ் பண்ணணும். அந்த மாதிரி 3 ஃபார்முலாவும் இதை படித்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஃபார்மேட் தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற எக்ஸ், மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும். கீழே இருக்கிற டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸும் இந்த எல்லுக்கு இருக்கிற சப்ஸ்கிரிப்டும் சேமாக இருக்கும். ஸோ இங்கே L0 இருந்துச்சுன்னா இங்கே x0 இருக்கும். x0லேருந்து எல்லா நம்பர்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டே வருவோம். இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x0ன்றதுனால இதில் x0 இருக்காது. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x1ன்றதுனால இந்த டேர்ம்ஸ், அதாவது மைனஸ் பண்ணக்கூடிய அந்த டேர்ம்ஸில் x1 இருக்காது. அப்புறம் நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x2ன்றதுனால மைனஸ் பண்ண வேண்டிய அந்த டேர்ம்ஸில் வந்து மைனஸில் வந்து நெகட்டிவில் வந்து x2 வராது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா ஒரு தடவை நல்லா படிச்சுக்கிட்டால் இந்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து நம்ம 3 வகையான ஈக்குவேஷன்ஸை தயாரிச்சிருக்கோம். இந்த 3 வகையான ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம x0, x1 அண்ட் x3 யாருன்னு டிட்டர்மின் பண்ணணும். ஸோ இது லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது p of x is equal to L of x உடைய வேல்யூ இது அண்ட் f of x0 உடைய வேல்யூ 1. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வேறு ஒரு புது ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் தான் பாலினாமியல் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ லக்ராஞ்சி இன்டர்போலேஷன்ஸ் மெத்தடில் ஸ்டெப் என்னது? ஸ்டெப் நம்பர் 1, கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸில் எக்ஸ் யார், எஃப் ஆஃப் எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அதிலேருந்து லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலா முடித்ததுக்கப்புறமா லக்ராஞ்சி இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதில் L0, L1, L2ன்ற லக்ராஞ்சி ஃபங்க்ஷன்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு புதுசாக ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் தான் கடைசியாக கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இப்போ இதில் f3 எஸ்டிமேட் பண்ணுங்கள், f2 எஸ்டிமேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த
எஃப் ஆஃப் எக்ஸுன்ற பாலினாமியல் ஈக்குவேஷன் கடைசியாக கிடச்சதில் நம்ம பி ஆஃப் எக்ஸை வந்து ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டு அதில் அவங்க கொடுத்துருக்குற நம்பரை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இதுதான் லாக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்ம். ஸோ ஆக மொத்தம் இதில் நம்ம 3 யூனிட்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு 2 மார்க் இருக்குது. அதையும் பார்த்துட்டோன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டோன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வேறு லெசனுக்கு நாளைக்கு போகலாம். தேங்க்யூ.